பாசிபிளா அப்படின்னு கேட்கலாம். பாசிபிள் தான். 2500 கொஞ்சம் கால்குலேட்டடா ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணா பாசிபிள் தான். அதுக்கு நிறைய அட்வைசஸ் இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அந்த நீங்க ஓபன் பண்ற கம்பெனிலேயே நிறைய அட்வைசஸ் இருப்பாங்க. இல்ல நீங்களே செலக்டிவா சர்ச் பண்ணலாம். நீங்களே சில கம்பெனிகளை செலக்ட் பண்ணலாம். அதுல ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மேலும் காணொலிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். முதல் 40 மாதம் நீங்க 2500 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். அந்த 1 லட்சத்தை 41வது மாசத்துல இருந்து ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. சோ நீங்க சேவ் பண்ற 2500 கான்ஸ்டன்ட், அது எந்த விதத்திலையும் மாற போறது கிடையாது. பட் நீங்க இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ற அந்த பிரின்சிபல்ல இருந்து வர்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். டிஃபரன்ஸ் மீன் கம்மியாகாது, இன்கிரிமெண்டலா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். சோ 41வது மாசத்துல இருந்து உங்களுக்கு 2500 உங்களோட ஜாப்ல இருந்து சேவ் பண்ணுவீங்க. இன்னும் 2500 உங்களோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ ஓவராலா 5000 rupees ஆகும். அந்த 5000 rupees நீங்க 20 மாசம் சேவ் பண்ணுவீங்க. 20 மாசம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு